துப்புரவு பணியாளர்களை பற்றி தாங்க பேசுகிறேன். ஏங்க சென்னையில் எவ்வளோ நாளாக அவங்க வெயில்லையும் மழையிலையும் நனைஞ்சு ஒரு ஓரத்தில் படுத்துக்கிட்டு அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமையே உங்ககிட்ட வந்து தொங்குறாங்க. அவங்க எந்த வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கும். ஆனால் இத்தனை வருஷமாக பார்த்த வேலையை நிரந்தரமாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கொடுக்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன கவர்மெண்ட் நீங்கள் வாக்குறுதி எதுக்கோ கொடுத்தீங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் சிலிண்டருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதேமாரி ரேஷனை கிடைக்க ஏதோ வாக்குறுதி கொடுத்தீங்க. பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு இருக்கிறவங்க இல்லாத வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் 1000 ரூபா பணம் தருவோன்னு சொன்னீங்க. படித்த பசங்களுக்கு பணம் தருவோன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எந்த இதையும் பண்ணலை. அதேமாரி குப்பை கான்ட்ராக்டை வந்து நீங்களே எடுத்து பண்ணலாமே, அதையும் தனியார் மையம் ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் எடுத்து பண்ணி நீங்களே மக்களுக்கு நல்லது செய்யலாமே. எதனால் உங்களுக்கு லாபம் இருக்கிறனால தானே கொண்டு போய் தனியார் யாருங்க? உங்களுக்குள்ளே சார்ந்தா உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் சித்தப்பன் பெரியப்பன் இவனுங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதுலேயும் லாபம் பார்க்குறீங்க. அதையும் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ மக்கள் வந்து அந்த வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுன்னா நீங்கள் பண்ணி தர மாட்டீங்க. அவங்க இதே வந்து கொரோனா காலத்தில் எத்தனை பணத்தை அவங்க கையால் எரிச்சிருப்பாங்க, தூக்கியிருப்பாங்க. யாராச்சும் இப்போ நாலாம் கூட பேசுகிற வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், நாமள போய் தொட்டுருவோமா, எடுத்துருவோமா? அவங்க அருவறுப்பு இல்லாமல் அதெல்லாம் எடுத்தாங்க, பண்ணினாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாரி நீங்கள் நல்ல சோறாக்கி தின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்க. அவங்க மழையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வெயில். அது அந்த இடத்துல போய் 1 மணி நேரம் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அவங்கள போய் பார்த்து நீங்கள் பேசியிருப்பீங்களா? அந்த மேயர் பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணுங்களை பற்றி தெரிய வேண்டாமா? இவ்வளோ நாளாக இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல எப்படி பாத்ரூம் போவாங்க, டாய்லெட் போவாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க. ஒரு பொண்ணாக இருந்து பொண்ணுங்களை பற்றி தெரியல. இந்த பொண்ணுக்குலாம் எதுக்கு மேயர் போஸ்டிங்கு? அந்த பொண்ணுக்குலாம் மேயர் போஸ்டிங் இருந்து பிடுங்கினதுக்கிட்ட சேகர் பாபு எங்கிருந்து வந்தான்? அவன் எப்போ பாரு மீடியா கிட்ட சொல்கிறான். நான் உங்ககிட்டலாம் பேச முடியாது, நான் பத்திரிகைக்காரர்கிட்ட தான் பேசுவேன். இவனால யாருங்க மக்களால் பார்த்து தேர்ந்தெடுக்கப்படலின்னு இவனால மீடியா கிட்ட பேச யோக்கியது இருக்குதா? என்ன யோக்கியது இருக்குது? அவன் வந்து பேசுகிறான், நான் வந்து மீடியாவுக்கெல்லாம் பேட்டி தர மாட்டேன், பத்திரிகையாளர்கிட்ட தான் பேசுவோங்கிறான். அவனால ஒரு மனுஷனாங்க? இல்லை மனுஷனா? இவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. ஆனால் இவ்வளோ பேர்த்து இப்படி போட்டுட்டு சுதந்திரத்தனம் போய் கொண்டாடுறான் பாரு, அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உலகம்.